லேவியராகமம் அதிகாரம் 26 வசனம் 13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அன்பான தேவ பிள்ளைகளே, எகிப்தியர்களின் ஒடுக்குதலின் கீழ் இஸ்ரவேலர்கள் தங்கள் பரிதாபமான நிலைக்காக கூக்குரலிட்டு கொண்டிருந்தனர். அவர்களுடைய கூக்குரலை கேட்டு தேவன் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தேவன் இஸ்ரவேலர்களிடமிருந்து எகிப்தியர்களின் ஒடுக்குதலை அகற்றினார். அதன்பின் தேவனால் வழிநடத்தப்பட்டார்கள். வனாந்தரத்தில் தேவனுடைய கவனிப்பு மற்றும் அன்பின் கீழ் இருந்தார்கள். அன்பானவர்களே, நாமும் பாவத்தின் அடிமைதனத்தில் இருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்தது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்களின் அதிகாரத்தால் ஒடுக்கப்பட்டது போல எல்லா மனிதர்களும் பாவத்தின் வல்லமையால் கட்டுப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டவர்கள் பாவிகள் என்ற குற்ற மனசாட்சியில் இருந்து தேவன் விடுவிக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் பழைய பாவ வழிகளுக்கு திரும்பாமல் கவனமாக இருக்கவும், உலகம், பிசாசு மற்றும் மாம்சத்தின் நுகத்திலிருந்து விடுதலைப்படவும், இயேசுவை உண்மையாக பின்பற்றவும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தகப்பனே, நல்ல தகப்பனே, உம் தயவால் நடத்திடுமே. தகப்பனே, நல்ல தகப்பனே, என் கரத்தை பிடித்திடுமே. தகப்பனே, நல்ல தகப்பனே, உம் தயவால் நடத்திடுமே. தகப்பனே, நல்ல தகப்பனே, என் கரத்தை பிடித்திடுமே. என் நல்ல தகப்பனே, நேசம் நீரே, கைவிடாதவரே. என் பாச தகப்பனே, வாழ்க்கை நீரே, கட்டி அணைப்பவரே. என் நல்ல தகப்பனே, நேசம் நீரே, கைவிடாதவரே. என் பாச தகப்பனே, வாழ்க்கை நீரே, கட்டி அணைப்பவரே.